ஹாய்ங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நாங்கள் வந்து திருப்பியும் சரவணா போயிட்டோம். ஏன்னா ஒரு சில ஐட்டம்லாம் டிமார்ட்டில் கொஞ்சம் கிடைக்கல, ஸ்டாக் அவுட் ஆகிட்டதுனால. ஸோ மார்னிங்கே இவ்வளோ ரஷ்ஷு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கிடைக்கல எங்களுக்கு ஸ்கூட்டி பார்க்கிங், டூ வீலர். நாங்கள் வந்து டூ வீலர் எடுத்துட்டோம் அடுத்த நாள். ஸோ உள்ளே போன உடனே வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி குழந்த வர்றதுக்காக ஒரு கரடி பொம்மை அழகாக நிற்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு ஷேக்கின் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை எடுத்துட்டோம். இதை எடுத்து எந்த ஃப்ளோருக்கு என்ன போகணும், என்ன பர்ச்சேஸ் பண்ணணும், அத்தனை முறை போகிறோம், அப்பயும் நான் மறந்துடுவேன். ஸோ எடுத்து எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு சில ஐட்டம் மட்டும் அங்கே ஸ்டாக் அவுட் ஆகிட்டதுனால கிடைக்கலன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதனால் இங்கே வந்து என்னாச்சு, வேறு லெவல். நம்ம ஒன்று நினச்சி போனால் அது கடல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இங்கே எல்லா ஐட்டமும். பட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ஐ ஃபீல் பெட்டர், டிமார்ட் பெட்டர். பட் கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது சரவணா மாதிரி எனக்கு எங்கேயுமே வராது தான் தோணுவேன், எனக்கு தோன்றுறது. ஸோ வாட்டர் பாட்டிலேருந்து பென்சில், பேனா, வாட் எவர் எல்லாமே கடல் மாதிரி தான் இருக்கும். நமக்கு எது சூஸ் பண்ணுறது தான் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு வீட்டுக்குன்னு போயிட்டீங்க, ஒரு கடைக்குன்னு போயிட்டீங்க, இல்லை குழந்தைங்க படிக்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ், காலேஜ், வாட் எவர் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷூலேருந்து, பேக்ஸ்லேருந்து, பென்சில், பேடு, ஸ்கேலு, ரப்பர், பேப்பர், போடுற அட்டை, எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு வழியாக நான் சூஸ் பண்ணி இப்போதைக்கு அவளுக்கு சிம்பிளாக இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு லஞ்ச் பேக் மட்டும் எடுத்துகிட்டு, கொஞ்சம் ஸ்டேஷ்னரியும் மிஸ் ஆச்சு. ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே இல்லை. அதனால் இங்கே ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் நாங்கள். ஸோ அதுவுமே 2 hours ஆகிடுச்சு. அன்றைக்கி சண்டேவா ரொம்ப கூட்டங்களா, ரொம்ப பில்லிங் கவுண்டர்லேயும் அன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ பில்லிங் கவுண்டர்லேயும் எல்லோரும் பசங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு 1/2 an hourக்கு மேலே நின்று அதுக்கப்புறம் பில்லிங் போட்டுட்டு நாங்கள் வந்து 7th or 8th ஃப்ளோரில் இருந்தோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்கை ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு ஒரு 2 o'clock சம்திங் ஆகிடுச்சு போயிட்டு வர்றதுக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் அப்படி கிளம்பிட்டோம். பட் எல்லா பொருளுமே ஃபுல்லாக வாங்கிட்டோம். ஃபீல் ஹாப்பி.